ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் டேஸ்டியான கோலா உருண்டையை சிக்கன், மட்டன், மீன் வச்சு செய்வாங்க. நாம் இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மீல் மேக்கர் வச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில் இந்த கோலா உருண்டையை நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூடு வந்தால் போதும். தண்ணி இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் சேர்த்துட்டு கோலா உருண்டை செய்யும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். சூடான தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீல் மேக்கரை இது போல் சூடான தண்ணியில் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா தான் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேக வச்ச தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணியை இது போல் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீல் மேக்கர் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே மிக்சி ஜாரில் 10லிருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக குட்டி பீஸ் சேர்த்திங்கன்னா போதும். காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சோம்பு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் கோலா உருண்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவை தண்ணி எதுவுமே சேர்க்காம கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக கெட்டியாக இருக்கணும். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் கூடவே சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கைகளில் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிங்க. லூஸாக பிடிச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரியாக வரலன்னா மறுபடியும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு உருண்டை பிடிங்க, சரியாக வந்துடும். எல்லா மசாலாவையுமே இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்க்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டி இல்லைன்னா கம்பி வச்சு இது போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. உருண்டைகள் எல்லாமே பொரிச்செடுக்கிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகம் சூடாயிருச்சுன்னா சீக்கிரமாகவே கருகிடும். இது போல் பொன்னிறமாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை ஒரு பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. எக்ஸஸாக இருக்க எண்ணெயை உறிஞ்சிடும். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான கோலா உருண்டையை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.